தனி மனிதனாக நின்று 99 படங்கள் தயாரிச்சிருக்காரு. அதில் எல்லாம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து ஏன் 75% படங்கள் வந்து அவர் வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. ஜீவாவுடைய அம்மா அந்த ஆர்பி சௌத்ரி, அவங்களுக்குள்ள ஒரு காதல் அது வந்து எப்படி ஏற்பட்டதுங்கிறது அதுவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது ரொம்ப யார்கிட்டையும் கோவத்தை காட்ட மாட்டார், ரொம்ப யாரையும் திட்ட மாட்டார், அவருக்கு பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டார், ரொம்ப எளிமையான மனிதர், பல பேருக்கு பல விதமான உதவிகளை செஞ்சுருக்காரு. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்ல மனிதனாக இருப்பாங்கள்ல, அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வரிசையில் வந்து ஆர்பி சௌத்ரி சார். அவர் எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு, ஆனால் அவர் வந்து ஆளுமையோடு இருப்பார். ஆனால் வந்து யாருக்கு ஒரு ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாருக்குமே துரோகம் பண்ணாத ஒருத்தர். ஸ்டார் அந்தஸ்துக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கிட்ட இவர் போனதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பல பேர் இயக்குநர்கள், பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான். அவங்களுடைய வீடு, காரு, பங்களா, இவ்வளோ பெரிய வாழ்க்கை வசதி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது ஆர்பி சௌத்ரி சார் தான். நம்பினார். ஆர்பி சௌத்ரி அன்பா முத்தம் கொடுப்பாரு. ஆர்பி சௌத்ரிக்கு ஜீவா வந்து அன்பா முத்தம் கொடுப்பாரு. அப்பா மகன் முத்தம் கொடுத்துக்கிட்டு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம குடும்பம்னு நினைக்கிறவன் தான் எப்பவுமே தலைவர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா ஃபேன்ஸ், ஹீரோ ஹீரோயின்ஸ், முக்கியமாக காமெடியன்ஸ் இவங்களாம் தள்ள வச்சு கொண்டாடுவாங்க. சில டைம் வந்து டேரக்டரே வந்து ரொம்ப எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தயாரிப்பாளர்களே ஆர்பி சௌத்ரியுமே ஒரு தயாரிப்பாளர் வந்து வரவே முடியாதுப்பா, பல இயக்கம் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க சார். ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் எப்படி ப்ரொடியூசராக மாறினார் சார்? அவர் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு? ஆர்பி சௌத்ரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம், அவருடைய பூர்வீகம் வந்து உதய்பூர், அவர் தான் பூர்வீகம். அவர் முதல்ல வந்து கேரளாவில் தான் வந்து செட்டில் ஆகிறார். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மலையாள படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. லயனம் அந்த படங்கள்லாம் ஆர்பி சௌத்ரி சார் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ கேசட்டுன்னு வரும், அந்த மலையாள ஆடியோ கேசட்ஸ், சாங் கேசட்ஸ்லாம் வாங்கி அது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டு உரிமை, அதாவது வந்து ஃபாரின் ரைட்ஸ் வந்து வாங்குவார் மலையாள படங்களுக்கு. மலையாள படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோகன்லால், மம்முட்டி, இப்படி வந்து இந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுதி கண்ட்ரிஸ், துபாய் கண்ட்ரிஸ்லாம் பெரிய வரவேற்பு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து சக்கப்போடு போடும். கேரளாவில் என்ன கலெக்ட் ஆகுதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா துபாய், சவுதி கண்ட்ரிஸ்லாம் கலெக்ட் ஆகும். ஸோ அது வந்து அவருக்கு பெருசாக வந்து கை கொடுத்துச்சு, பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் ஒரு மோகன் ஒரு பார்ட்னர் அவருக்கு, அவரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா குட் நைட், அதாவது மஸ்கிட்டோ லிக்விட் இருக்குல்ல, அது தயாரிக்க ஆரம்பித்தார். அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 80களின் கடைசின்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அந்த மஸ்கிட்டோ லிக்விடுங்கிறத அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி மஸ்கிட்டோ லிக்விட் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வியாபாரமாச்சு. அது வந்து எல்லாரும் வந்து குட் நைட் லிக்விட் இல்லாமல் வீட்டில் தூங்கவே மாட்டாங்க, கொசு தொல்லைக்காண்டி. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு லாபம் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து அந்த பார்ட்னர் மோகன்கிட்டருந்து விலகி ஆர்பி சௌத்ரி சார் வந்து சினிமாவில், அதாவது தமிழ் சினிமாவில் படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறார். தமிழ்நாட்டுக்கு அப்போ தான் வந்து செட்டில் ஆகிறாரு. அவர் வந்து கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறார், நிறைய கதைகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து விக்ரமன் டைரக்டர், அவர் வந்து புது வசந்தம் பண்ணார். அந்த படத்தினுடைய கதையை வந்து பல தயாரிப்பாளர்கள்ட்ட சொல்லியிருந்தார். ஆனால் யாருமே அதை படமாக எடுக்கிறதுக்கு முன் வரல. அந்த காலகட்டத்தில் தான் ஆர்பி சௌத்ரி சாரை வந்து சந்திக்கிறார். அவரும் படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கார் இல்லையா, முதல் படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட கதையை வந்து சொல்கிறார் விக்ரமன் சார். விக்ரமன் சார் சொன்ன கதை வந்து ஆர்பி சௌத்ரி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையாலுமே நல்ல கதைங்க, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனே க்ரீன் சிக்னல் சொல்கிறார். விக்ரமன் சாருக்கே ஆச்சரியம், என்னடா இது ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ண கதையே இவர் வந்து உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது அதுக்கு காரணம், அந்த கதை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு 4 இளைஞர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா முரளி, ஆனந்த் பாபு, அப்புறம் 1-2 பேர் இருப்பாங்க. அந்த 4 இளைஞர்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு, சித்தாரா தான் அந்த படத்தினுடைய ஹீரோயின். அந்த ஒரு 4 இளைஞர்களுக்கு நடுவில் இருக்கிற பொண்ணு அது காதல் இல்லாமல் நட்பாக கூட பழக முடியும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்ல ஒரு படம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடுமா ஓடாதாங்கிற டவுட்டில் பல பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஆர்பி சௌத்ரி சார் இது ஓடும், ஷூர் ஷாட் அடிக்குங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கதையை செலக்ட் பண்ணார். அந்த படம் தான் அவருடைய முதல் படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பேசப்பட்ட படம், நல்ல படம். அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே ரொம்ப வெற்றி அடைஞ்சது. ஸோ அதுதான் ஆர்பி சௌத்ரி சாருடைய தமிழ் சினிமா தொடக்கம்.
காலம் எனக்கு தெரிஞ்சு 90 91 அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் அந்த பாருங்களேன் 90லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 36 வருஷம் இல்லை 35 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 35 வருஷத்துக்குள்ளே 99 படங்கள் வந்து அவர் தயாரிச்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய சாதனை. இது வந்து ஒரு தனி மனிதனாக நின்று 99 படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. அதில் எல்லாம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து ஏன் 75% படங்கள் வந்து அவர் வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இப்போ புது வசந்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியாத புதிர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூவே உனக்காக, துல்லாத மனம் தொல்லும், நாட்டாமை, சூரிய வம்சம், வந்து திருப்பாச்சி, நீ வருவாய் என, இப்படி பல படங்கள் அவருடைய படங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக வந்து தமிழ் சினிமாவில் கோலோச்சி நின்னார். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி ஆர்பி சௌத்ரி வந்து படங்கள் எடுத்திருக்கிறாரு. நல்ல மனுஷன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ரொம்ப யார்கிட்டையும் கோவத்தை காட்ட மாட்டார், ரொம்ப யாரையும் திட்ட மாட்டார், அவருக்கு பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டார், ரொம்ப எளிமையான மனிதர், பல பேருக்கு பல விதமான உதவிகளை செஞ்சுருக்காரு. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்ல மனிதனாக இருப்பாங்கள்ல, அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த வரிசையில் வந்து ஆர்பி சௌத்ரி சார். அவர் எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு. ஆனால் அவர் வந்து ஆளுமையோடு இருப்பார். ஆனால் வந்து யாருக்கு ஒரு ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாருக்குமே துரோகம் பண்ணாத ஒருத்தர். அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு, இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு 99 படங்கள், அதில் முக்கால்வாசி படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கதை தேர்வு, அது ரொம்ப நுணுக்கமான கதை தேர்வு செய்வார். அதில் தான் அவர் கில்லாடி மாஸ்டர். அதாவது அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்களேன், அவர் கதை கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஓடுமா ஓடாதான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி வந்து அவர் வந்து கிராண்டான படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, பொருட்செலவில் உள்ள படங்கள்லாம் அவர் தயாரிக்கவே கிடையாது. அவர் தயாரித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நான் சொன்னேன்ல, பூ உனக்காலேருந்து துல்லாத மனம் துள்ளும்லேருந்து நீ வருவாயன்லேருந்து இப்படி வரிசைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப தரமாக இருக்கும். அந்த கதை வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸோடு கனெக்ட் ஆகும். சென்டிமெண்ட்டாக இருக்கா, 4-5 காட்சிகள் வந்து கண்கலங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்ப்பார். அவரே வந்து கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகான மனசுக்காரர் அவர். பல பேர் வந்து கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை கச்சி வச்சு தொடச்சிப்பாராம். அவர் கண் கலங்குற மாதிரி காட்சிகள் இருந்தால் அந்த மாதிரி ஒரு நேச்சர் உள்ளவர். அப்படி வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அவர் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய பூ உனக்காக நடித்தார். அப்புறம் துல்லாத மனம் துள்ளும், ஜில்லா, திருப்பாச்சி, இப்படி நிறைய படங்களில் நடித்தார். அதுக்கப்புறம் அஜித், எனக்கு தெரிஞ்சு நீ வருவாயான படத்தில் வந்து அஜித் நடித்தார். பார்த்திபன் அஜித் நடிச்சிருப்பாங்க. அது ஆர்பி சௌத்ரி சாருடைய படம் தான். ஸோ இவங்க 2 பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ் தான், மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் இவங்க ஆரம்ப காலத்திலேயே வந்து ஆர்பி சௌத்ரி சார் பேனரில் நடித்தாங்க. இவங்க வந்து பெரிய ஸ்டார்ஸ் ஆனோன்னு ஆர்பி சௌத்ரி சார் போல். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் ரஜினி வச்சு படம் எடுக்கல, கமலை வச்சு படம் எடுக்கல, தனுஷ் சிம்பு வச்சு படம் எடுக்கல, சிவகார்த்தியனை வச்சு படம் எடுக்கல, பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்கல. இப்படி வெற்றி பெறக்கூடிய ஸ்டார் அந்தஸ்துக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கிட்ட இவர் போனதே கிடையாது. அதனோட கேள்வி மாதிரி தாங்க சார். ஒரு தயாரிப்பாளராக நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்கியிருக்காரு. புது முகங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு ஹீரோன்ற அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அது எப்படி சார் ஒரு புது முகங்களுக்கு வந்து ஒரு உடனே ஒரு வாய்ப்பு கொடுக்காருல்ல சார், அது எப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்? நீங்கள் சொல்ல ஒரு தயாரிப்பாளர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு அதாவது ஒருத்தன் வந்து இவ்வளோ தூரம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கதையை ஓடுமா ஓடாதான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இது வந்து எப்படின்னா, ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கினவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஓடும் ஓடாதுன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாராம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஹீரோ யார் அப்படின்னா கதை தான் அப்படின்னு நினச்சாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு படம் அதுதான் ரொம்ப முக்கியமாக அவருடைய வெற்றிக்கு சூசக மந்திரமாக தாரக மந்திரமாக இருந்தது. எப்படின்னா அந்த கதையை வந்து அவர் ஜட்ஜ் பண்ணி எடுத்தது தான். நீங்கள் பாருங்களேன், அவர் அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் எத்தனை பேர் டாப்பாக இருந்திருக்காங்க. முதல் படம் புது வசந்தத்தில் வந்து விக்ரமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியாத புதிரில் வந்து KS ரவிக்குமார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் எழில், அதே மாதிரி நீ வருவாய் என படத்தில் வந்து ராஜகுமாரன், அப்புறம் பொன்மகள் ஊர்வலம்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா ராசு மதுரவன், அப்புறம் திருப்பாச்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம
பேரரசு, அதுக்கப்புறம் வந்து இவர் லவ் டுடேங்கிற படத்தில் வந்து பாலசேகரன், இப்படி அவருடைய அறிமுகம், அவர் அறிமுகப்படுத்தின இயக்குனர்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் கோலோச்சின இயக்குனர்கள். விக்ரமன்லாம் எத்தனை வெற்றி படங்கள் எடுத்தார், அருமையான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக பின்னாடி பேர் எடுத்து பல படங்களை இயக்கியிருக்காரு, ஒரு தனி முத்திரை பதிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக KS ரவிக்குமார் வந்தார். KS ரவிக்குமார் ரஜினி, கமல்லேருந்து விஜய், அஜித்லேருந்து எல்லா முன்னணி கதாநாயகங்களையும் வச்சு படம் எடுத்தார். அந்த 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 அடையாளம் அவர் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, அவங்க எங்கே கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா RB சௌத்ரி சாருடைய அவருடைய தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி இருக்கிற பல பேர் இயக்குனர்கள், பெரிய பெரிய இயக்குனர்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து RB சௌத்ரி சார் தான். அவங்களுடைய வீடு, காரு, பங்களா, இவ்வளோ பெரிய வாழ்க்கை வசதி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது RB சௌத்ரி சார் தான். நம்பினார், புதுமுகமாக இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் கதையை நம்பினார். கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து தொடங்கலாம், அந்த படத்தை எடுக்கலாம், அந்த படத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்பினார். ஒருத்தர் கதை சொல்லும் போதே இந்த கதை வந்து இந்த இயக்குனர் சொல்கிறாரு, இவர் சொல்லும் போதே அவரோட திறமையை வந்து அவர் எடை போட்டுருவார். இவர் வந்து சொல்கிற மாதிரி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. ஓகே சார், அவரோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். அவரோட ஃபேமிலி அப்படின்னா அவருக்கு 2 மனைவிகள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அவருடைய சொந்த ஊரில் அவருக்கு ஒரு மனைவி அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க காலமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றின பெரிய தகவல்கள் இல்லை, நான் கேள்விப்பட்டது இதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவா இருக்கார் இல்லையா, ஜீவாவுடைய அம்மா வந்து அவருடைய 2வது மனைவி, அவங்களுடைய 2வது மனைவி. ஜீவாவுடைய அம்மா அந்த RB சௌத்ரி, அவங்களுக்குள்ள ஒரு காதல், அது வந்து எப்படி ஏற்பட்டதுங்கிறது அதுவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது என்ன அப்படின்னா, ஜீவாவோட அம்மா வந்து கொடைக்கானலை சேர்ந்தவங்க, பூர்வீகமாக சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஏர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க, அதாவது விமான பணிப்பெண்ணாக இருந்தாங்க. ஸோ RB சௌத்ரி சார் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சென்னையிலேருந்து ராஜஸ்தான் போகிறது, சொந்த ஊரில் வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறது. அங்கே பிஸ்னஸ் இருக்குது RB சௌத்ரி சாருக்கு, ஸ்டீல் பிஸ்னஸ்லாம் வச்சுருந்தார், ஃபேக்ட்ரிலாம் வச்சுருந்தார். ஸோ அதை வந்து நிர்வகிக்க போகிறது, அங்கேருந்து திரும்பி சென்னைக்கு வர்றது, இப்படி அடிக்கடி மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வருவார். ஸோ அப்படி போகும்போது வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தில் பணிப்பெண்ணாக இருந்த ஜீவாவோட அம்மா, அவங்க வந்து பணிப்பெண், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டர் கொண்டு வந்து, தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பிஸ்கட் கொண்டு வந்து கொடுப்பாங்க, டீ காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி ஏற்பட்ட அறிமுகத்திலேயே பார்த்தீங்கன்னா அது காதலாக மாறி அவங்கள வந்து 2வது தாரமாக வந்து 2வது மனைவியாக அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த 2வது மனைவிக்கு ஜீவா ஒரே ஒரு வாரிசு தான். அவருடைய உண்மையான பேர் வந்து அமர்நாத். ஜீவாவோட உண்மையான பேர் வந்து. இன்னும் முதல் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரிசுகள், ஜீவன் ஒருத்தர், சுரேஷ்னு ஒருத்தர், ஜித்தன் ரமேஷும் ஒரு திரைப்பட நடிகர், எல்லாருக்கும் தெரியும். ஜீவாவும் ஒரு திரைப்பட நடிகர். ஸோ 4 ஆம்பளை பசங்க அவருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க டிடிடி அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து RB சௌத்ரி அன்பா முத்தம் கொடுப்பாரு, RB சௌத்ரிக்கு ஜீவா வந்து அன்பா முத்தம் கொடுப்பாரு. அப்பா மகன் முத்தம் கொடுத்துக்கிட்டு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் அந்த குடும்பத்து மேலே ஒரு அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பம், நம்ம குடும்பம்னு நினைக்கிறவன் தான் எப்போவுமே தலைவன். நீங்கள் தொழிலில் தலைவனாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் தலைவனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் முதல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து உங்களை நேசிக்கணும் எல்லாரும், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கணும். அந்த ஒரு விஷயம் RB சௌத்ரி சார் எப்போவுமே வந்து குடும்பத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது. ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் தான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து RB சௌத்ரி சார் வச்சுருந்தார். ஜீவாவே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அதாவது வந்து OG ப்ரொடியூசர்னால் எங்கள் அப்பா தான், அந்த பெருமை. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது உண்மை தான் சார். ஏன்னா 99 படங்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த இடத்துல நம்ம பண்ண ஒரு விஷயத்தை பதிவிடணும் அப்படின்னா, 100 படம் எடுக்கணும், 100ஐயும் தாண்டி எடுக்கணும். 100வது படமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காண்டி தொடர்ந்து தேதி கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது நடக்காமல் போச்சு. இன்றைக்கி அவர் முதலமைச்சராகவும் ஆயிட்டார். ஸோ அவரும் வந்து அந்த 100வது படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவருமே காலமாயிட்டார். அது நிறைவேறாத கனவாக போயிடுச்சு சார். அதே குடும்பம் அதெல்லாம் விட்டுட்டு கூட பயணிக்கும் கூட அவர் ரொம்ப இலகுவாக இருப்பார், ரொம்ப கோவப்பட மாட்டான்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த கூட இருக்கவங்கள்ட்ட நான் எப்படி சார் பழகுவார்? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் அப்படி. நான் தான் சொன்னேன்ல, அவர் ரொம்ப தன்மையான மனிதர், அவர் யாருக்குமே கெடுதி நினைக்காத மனிதர். அவர் கூட வந்து இருந்ததில் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படின்னா படங்கள்ல எல்லாம் நடிக்கிறார், பாபா லக்ஷ்மணன். அவர் தான் வந்து சூப்பர் குட் ஃபிலிப்ஸ் RB சௌத்ரியோட மேனேஜர். பல வருடங்களாக அவர் தான் மேனேஜர். அதாவது வந்து ஒரு 5 லட்ச ரூபா அவர் கையில் வந்து எப்போவுமே காசு இருக்கும். எப்போவுமே ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அனுப்புவார், லொக்கேஷன், அவுட்டோர் லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் சரி 5 லட்ச ரூபா கொடுத்துருவார். 5 லட்சங்கிறது நான் சொல்ல 90 காலகட்டத்தில எல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பணத்துக்கு சமம் கொடுத்து, நீ பார்த்துக்கோ லட்சுமணா,
அவ்வளோதான் சொல்லுவார். அவர் வந்து ஒருத்தரை நம்பினா நம்புவார். இயக்குனர்கள் கதை கேட்குறதோட இந்த படத்தை இப்படியே நீ சொன்ன மாதிரி எடுப்பான்னு சொல்லிட்டு என்ன தேவைப்படும்னு கேட்டுட்டு அதை கொடுப்பாரே தவிர அந்த படத்தில் போய் தலையிட மாட்டார். நம்ம தானே அறிமுகப்படுத்துகிறோம், புதுமுக இயக்குனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சி இப்படி மாற்றி இந்த காட்சி இது பண்ணு அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். ஒருத்தர் நம்பினபடி வந்து நம்பி கொடுத்துருவாரு. அந்த ப்ராஜெக்டை அவங்க சரியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாபா லக்ஷ்மணன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் பல படங்களுக்கு வந்து மேனேஜராக இருந்திருக்கிறாரு. தொடர்ந்து வந்து அவர் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பதிவிட்ட ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பாபா லக்ஷ்மணனுக்கு ஆர்பி சௌத்ரி வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மணன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இங்கே தான் சார், மெட்ராஸில் எங்கேயோ இருந்திருக்காரு. இருக்கே சார், ஆஃபீஸ் கிளம்பிவா அப்படின்னோடனே உடனே முதலாளி கூப்பிட்றாருன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிருக்காரு. வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. விஜயகாந்த் சாருக்கு அன்றைக்கி வந்து பர்த்டே, அன்றைக்கி தான் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிறந்த நாள். ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார், அரசியலுக்கு வந்துட்டார், அரசியல் தலைவராக இருக்காருன்னும் போது ஜேன்னு கூட்டம், வீடு வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம், விருந்தெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பல பேர் வந்து விஐபிஸ், செலிபிரிட்டி, சினிமா சம்மந்தப்பட்டவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க விஜயகாந்த் சாருக்கு வந்து பொன்னாடை மாலையெல்லாம் போட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து எந்திரிச்சு உள்ளே போயிருக்காரு, வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. கார்லேருந்து இறங்கி உட்காந்துருக்காரு விஜயகாந்த் சார். உட்காந்தவர் எந்திரிச்சு வந்து பதறி எந்திரிச்சு வந்து சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து தொட்டு கும்பிட்டுருக்காரு விஜயகாந்த் சார் வந்து ஆர்பி சௌத்ரி சார் காலை. அது ஆர்பி சௌத்ரி ஆடி போயிட்டாராம். ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகர் தானே, அவரும் எல்லாரையும் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன திடீர்னு ஆர்பி சௌத்ரி சார் காலில் விழுந்துட்டாரு, ஏன்னா அவரே ஆடி போயிருக்கார் சௌத்ரி சார். அங்கே உள்ளவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அப்புறம் வாழ்த்திட்டு ஆர்பி சௌத்ரி சார் கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு வந்து லக்ஷ்மணன் வந்து அன்றைக்கி விருந்து இருக்கிறதுனால அங்கே இருந்திருக்காரு. அப்போ வந்து விஜயகாந்த் சார் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, லக்ஷ்மணா நான் ஏன் அவர் காலில் விழுந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்காரு. என்னண்ணே நீங்கள் யார் காலையும் விழுக மாட்டீங்க, என்னண்ணே என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மார்வாடி, ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்தவர். பாரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 100 படங்கள் பக்கத்தில் வந்து தமிழ் படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு, எத்தனை லட்சம் தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் வந்து வாழ்க்கை கொடுக்குறாரு, சோறு போடுறாரு. அதனால தான் வந்து அதை மதிக்கணும். அவர் ஒரு மார்வாடியாக இருந்தால் கூட, வேற்று மாநிலத்தவராக இருந்தால் கூட, தமிழை நேசித்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சினிமாவை இப்போ எடுக்கிறாரு. அந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாரு. லட்சக்கணக்கானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து சோறு போட முடியுது, அவரால் வந்து அவங்க வீட்டில் உலை எறியுதுன்னும் போது அதுக்கு கொடுத்த மரியாதை லட்சுமணானது அது அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாரு. தமிழ் சினிமாவில் 99 படங்களை தயாரித்தவர், முக்கியமாக பல இயக்குனர் அறிமுகப்படுத்தினவர். அவருடைய மகன் ஜீவா அவர்கள் வந்து ஒரு முன்னணி கதாநாயகனாக வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவருடைய இன்னொரு மகன் ஜித்தன் ரமேஷுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் வந்து இன்னும் ஒரு முதற்கட்ட ஹீரோ வர முடியலையே, அது வந்து அவரால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சினிமாவோட ஒரு டாக் இருக்குங்களா சார், அது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, வாரிசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமா மாதிரி துறையில் வந்து நீங்கள் பிரபலமான ஒரு நடிகராகவோ இல்லை பிரபலமான இயக்குனராலோ ஒரு இசையமைப்பாளரோ நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு அடையாளம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆசையான்னு ஒரு படம் ஜீவா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்திங்கன்னா அவர் சொந்தமாக தயாரித்தார். ஆர்பி சௌத்ரி சார் தான் தயாரித்தார். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக போச்சு. அதில் தான் அறிமுகப்படுத்தினார். அடுத்தடுத்த படங்கள் வந்து ஜீவா வந்து நிறையா நடித்தார். அவர் ஆரம்பத்தில் ராம் மாதிரி படம், மாதிரி படம், நல்ல படங்கள் வந்து ஜீவாவுக்கு அமைஞ்சிச்சு. அவருமே அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அவர் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சிவா மனசுல சக்தி அப்படி இப்படின்னா அடுத்து நல்ல படங்கள் வந்து ஜீவா நடிக்க ஆரம்பிச்சார். அவருடைய கேரியர் அப்படி டிராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல ஜீவா பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு மார்க்கெட்டே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர், அந்த நேரத்தில் பல பேர் வந்து ஜீவா வச்சு படம் எடுக்கணும்னு போனவங்க ஆர்பி சௌத்ரி சாரை பார்த்து, சார் உங்கள் சன்னை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கோம், அவருடைய சம்பளம் என்னன்னு சொல்லுங்கள், அட்வான்ஸ் கொடுக்குறோம்னு கேட்டப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஓகே சார் ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குறாரு, ஒரு 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சார் ஜீவாக்கு மார்க்கெட்டே இல்லையே, நீங்கள் 2 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு 2 கோடி ரூபா வந்து படத்தில் இப்போ போட்டு கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபா செலவழிச்சா திருப்பி எடுக்க முடியாது சார், மார்க்கெட் இல்லை சார் ஜீவாக்கு, வேண்டாம் சார், எதுக்கு சார் இந்த விஷப்பரிச்சை அப்படின்னு சொல்லி கேட்டு மகனுக்கு வந்த வாய்ப்பே வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்பாவா எல்லாம் ஒரு உண்மையான தயாரிப்பாளராக இருந்திருக்காரு இந்த இடத்துல. ரொம்ப உண்மையான தயாரிப்பாளராக இருந்தது. கரெக்டான பாயிண்ட். உண்மையான தயாரிப்பாளரால் தான் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அப்படி சொல்லி வந்து பல பேரை வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காரு.
ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது அவருடைய மகனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள திறமை இருந்தால் தான் வர முடியும். ஓகே, இன்னொரு பக்கம் ஜித்தன் ரமேஷையும் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். நிறைய படங்களில் ஜித்தன் ரமேஷும் நடித்தார், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தார், ஆனால் அவரால் வர முடியல. இது வந்து எப்படின்னா, யார் சினிமாவில் பிரபலமாக வருவாங்க பிரகாசிப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் ஜித்தன் ரமேஷ் ஜீவா மாதிரி ஒரு நடிகனாக கூட வர முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் ஆர்பி சௌத்ரி சாருக்கு வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுனால ஒரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். இளையராஜா எவ்வளோ பெரிய மேதை, அவருக்கு 2 வாரிசுகள், அதாவது பவதாரணியை விட்டுருங்க, அவங்க இறந்துட்டாங்க. 2 வாரிசுகள், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. கார்த்திக் ராஜா வந்து வரவே முடியல, எத்தனையோ படங்கள் இசையமைச்சு பார்த்தார், ஒரு 10 படத்துக்கிட்ட வர முடியல. ஆனால் யுவன் சங்கர் ராஜா எவ்வளோ பெரிய இசையமைப்பாளராக மாறிட்டார். 2 பேரும் இளையராஜாவோட வாரிசுகள் தானே. ஆனால் ஒருத்தரால் பெருசாக வர முடிஞ்சிச்சு, ஒருத்தரால் பெருசாக வரவே முடியல. அதுக்கு என்ன காரணம்? அதான் சினிமா அப்படின்னா, இது பல பேர் என்னென்னா நெப்போட்டிசம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இது எப்படின்னா, சினிமாவில் உங்களுக்கு உங்கள் தகப்பனாரோ இல்லை யாரோ இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அடையாளம். ஓ, இப்போ கார்த்திக் மகன் நடிக்க வந்தார், கௌதம் கார்த்திக் மகனா, ஓகே அப்படின்னா ஒரு அடையாளம், மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய திறமையில தான், அதுதான் ரொம்ப முக்கியம். விக்ரம் பிரபுன்னு சொன்னாங்க, பிரபு மகனா அப்படின்னாங்க, அது மார்க்கெட்டை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். முரளி, அதர்வா முரளி. ஸோ இதுதான், அதே மாதிரி வந்து ஜித்தனால் வர முடியல. நன்றி சார். ஆர்வி சௌத்ரி அவர்களை பற்றி நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.